ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கான கேட்கிறதா என் குரல் இந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஷின் எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி பார்க்காம தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றின் அலையை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். உலக காற்று நாள் ஜூன் 15. காற்றாலை உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 4வது இடமும், நம்ம இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடம் இருக்குது. அப்போ முதல் இடத்துல குஜராத் இருக்குது. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஸோ இது 3 கூற்றுகளும் சரியானது. இது ஆப்ஷன் தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றுகளும் சரியானது. அடுத்ததா பொறுத்துக்க. ஆப்ஷன் ஆ சரியானது. 2, 4, 1, 3. கொண்டல் அதற்கு தெற்கு. கொண்டல் அதற்கு தெற்கு. கோடை அதற்கு வடக்கு. கோடை வடக்கு. பாடை அதற்கு என்ன வரும்? பாடை அதற்கு மேற்கு. தென்றல் அதற்கு கிழக்கு. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவினை தருகிறது? சரியான விடை 70 விழுக்காடு. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடலை தாய்மொழியில் எழுதி வைத்துக்கொண்டு பாடுகிறார்கள்? சரியான விடை ஆப்ஷன் இ, திருவெம்பாவை, திருப்பாவை. அடுத்ததா பொறுத்துக. மூச்சு அதற்கு என்ன வரும்? மூச்சு அதற்கு காற்று. தாகம் அதற்கு நீர். உறைவது அதற்கு நிலம். ஒளி அதற்கு கதிரவன். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலடியை பாடியவர்? ஆப்ஷன் ஆ சரியான விடை ஔவையார். மேற்கு அதற்கு குடக்கு. மேற்கு அதற்கு குடக்கு. வடக்கு அதற்கு பாடை. வடக்கு அதற்கு பாடை. தெற்கு அதற்கு தென்றல். கிழக்கு அதற்கு குணக்கு. முன்னீர் என்பதன் பொருள். முன்னீர் என்பதன் பொருள் கடல். பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்று இதில் என்ன? கடல் மட்டும் பொருந்தாதது. வளி, தென்றல், புயல் இதெல்லாம் காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பலப்பட்டை சொக்கநாத புலவர். ஆப்ஷன் இ. வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னர் யார்? சரியான விடை கரிகாலன். கரிகால் பெருவலனை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பார் புலவர் யார்? சரியான விடை வெண்ணி குயத்தியார். ஆப்ஷன் இ. முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யார்? சரியான விடை ஹிப்பாலஸ். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று எது? சரியான விடை தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று எது? சரியான விடை வடகிழக்கு பருவக்காற்று. உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு இந்த ஆப்ஷனுக்கு தவறாக கொடுத்துருக்கு. பிரேசில் சரியான விடை. 4ஆம் இடம் தான் இந்தியா. முதல் இடத்துல சீனா இருக்கு. 2026 நிலவரப்படி இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சரியான விடை குஜராத். அப்ப நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு எது? சரியான விடை இந்தியா. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசு. உலக காற்று நாள் என்ன? உலக காற்று நாள் ஜூன் 15. ஜூன் 15. யூனிசெஃப் என்பது? சரியான விடை சிறுவர் நிதியம்.
பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாது விட்டேனே என்று வருந்திய கவிஞர் யார்? சரியான விடை தேவக்கோட்டை பா.மூர்த்தி. உயிரின வாழ்வின் அடிப்படை என்ன? சரியான விடை இயற்கை. தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார்? சரியான விடை ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? கூறப்பட்ட நூல் எது? கூறியவர் திருமூலர். எதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் அந்த நூலில் சொல்லியிருக்காரு. அவர் எழுதின நூல் தான் அது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைப்பவர் யார்? சரியான விடை இளங்கோவடிகள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இளங்கோவடிகள். தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம்? மரம், செடி, கொடி, ஆறு, மலை தாண்டி வருவதால் அது தென்றல் காற்றாக நம்ம அழைக்கிறோம். நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறிப்பிற் செந்தமிழின் பெண்ணுரித்த தென்றலே என்று பெண்ணுறுத்தி தூது சொல்ல காற்றை அழைத்ததாக பாடியவர் யார்? பலப்பட்டை சொக்கநாத புலவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர்? சரியான விடை கண்ணதாசன். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பழந்தமிழகத்தில் கடல் கடந்து பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மரம் கப்பல்கள்தான் நிகழ்த்தின என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை புறநானூறு. காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? ஹிப்பாலஸ். ஆப்ஷன் ஆ சரியான விடை ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள்? சரியான விடை யவனர். ஆப்ஷன் ஆ யவனர். ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு? கிபி முதல் நூற்றாண்டு. வெண்ணி குயத்தியார் என்பவர் யார்? சங்ககால பெண்பார் புலவர். கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர்? வெண்ணி குயத்தியார். ஆப்ஷன் ஆ வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலின் வழி என குறிப்பிடப்படுவது என்ன? வழி என்பது என்ன? காற்று. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகம் செய்து அதில் வெற்றி பெற்றவர்கள் யார்னா தமிழர்கள். சரியான கூற்றினை கண்டறி. காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று வீசும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று வீசும். 3 கூற்றுகளும் சரியானது. இந்தியாவின் முதுகெலும்பு? சரியான விடை வேளாண்மை. காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம் என்ன? வடமேற்கு பருவகாலம். இந்தியாவின் முதுகெலும்பு என்ன? இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. 43வது கொஸ்டின் பாருங்க. வலிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார்? நூல் எது? நூல் புறநானூறு. பாடியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது? கூறியவர் யார்? அந்த நூல் புறநானூறு. கூறியவர் மதுரை இளநாகனார். புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரண் எது? ஓசோன் படலம். குளிர்சாதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்று எது? குளோரோஃப்ளோரோ கார்பன். ஆப்ஷன் ஆ. குளோரோஃப்ளோரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி என்ன? சரியான விடை ஹைட்ரோ கார்பன். கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது அந்த வாயுவில் அந்த நீரில் கலந்துச்சுன்னா அப்போ அது என்னவாக மாறும் பார்த்தீங்கன்னா
அமிலமழையாக மாறும். ஆப்ஷன் ஆ அமிலமழை. அமிலமழையால் துன்பத்திற்கு உள்ளாகுபவை மண், நீர், கட்டிடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் இவை அனைத்தும் பாதிக்கப்படும். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். சரியான விடை 1,00,000. ஒரு நிமிடத்திற்கு 12 முதல் 18 வரை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது என்ன? சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு. மரங்கள் நம் நுரையீரலுக்கு தேவையான எதை தருகிறது? உயிர்வளி, அதாவது ஆக்சிஜனை தருகிறது. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர். சரியான விடை தனிநாயக அடிகள். தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி 17. திசைகள் வேறு பெயர்கள்: கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பாடல் அடியை யாரும் பாடுன்னு பார்த்தீங்கன்னா இளநாகனார் பாடியது. இந்த காணொலி பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உண்டான விளக்கத்தை நான் பதிவேற்றம் செய்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.